அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன்னால் ஒரு பதப்பதைப்போடு பதற்றத்தோடு இன்றைக்கு உங்கள் மத்தியில இந்த கருத்தை பதிவு செய்ய இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 8 கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாகவும் உலக தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கையாகவும் உழைப்பால் உயர்ந்த உத்தமர், ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்து விவசாய முதல்வராக நல்லாட்சி நடத்தி நதிநீர் இணைப்பு, குடிமராமத்து திட்டம், 7.5%, 11 மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி வழங்கி ஒரு புனித அரசை ஒரு சாமானியர் நடத்தி காட்டி சாமானியன் ஒருவராக சரித்திரம் படைத்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்காக இரவு பகல் பாராது அயராது உழைத்து வருகின்ற தாய் தமிழ்நாட்டின் பச்சை தமிழர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை. நேற்றைய தினம் மாண்புமிகு 2 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் சேலம் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாலே நம் நெஞ்ச மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்திலும் பதைக்க செய்த அந்த வினாடிகளை நாம் எப்படி கடந்தோம் என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆகவே நாம் நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே இது போன்ற ஒரு முறை இது போன்ற மிரட்டல் கடிதங்கள் தொடர்ந்து வருவதை இந்த அரசு தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிறதோ என்கிற கவலை கூட ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் சேவையே மகேசன் சேவையாக கொண்டு இந்த தாய் தமிழ்நாட்டில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என உழைத்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற மாண்புமிகு அம்மா அவர்களின் தாரக மந்திரத்தை வழிகாட்டியாக கொண்டு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என உழைத்து வருகின்ற உழைப்பின் அடையாளம், உழைப்பால் உயர்ந்த உத்தவர், ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளம், கருணையின் பிறப்பிடம், ஆற்றலின் வடிவம், ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பாதுகாப்பு குறித்து மத்திய மாநில அரசுகள் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாக நான் அரசின் கவனத்திலே எடுத்து வைத்து, குறிப்பாக மத்திய அரசு பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு தொடர்ந்து இது போன்று விடுக்கிற இந்த மிரட்டல் கடிதங்களாலே பதைக்க செய்கிற, நெஞ்சம் பதறுகிற நிலையை நாம் கடந்து செல்வதற்கு பொது வாழ்க்கையில எத்தகைய மிரட்டலுக்கும் அஞ்சுபவர் அல்ல, அஞ்ச வருவதும் இல்லை, அஞ்ச எதுவும் இல்லை என்று நெஞ்சுரத்தோடு மக்கள் பணியாற்றுகிற தலைவர் தான் நம்முடைய மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆகவே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை என்று உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பாதுகாப்பு குறித்து ஏற்கனவே Y+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிற நிலையிலே நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் சேவை இந்த நாட்டிற்கு தேவை என்கிற அந்த வரலாறு எழுதப்பட இருக்கிறது. பொன்னெழுத்துகளால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் மக்கள் சேவை தமிழ்நாட்டிலே எழுதப்பட இருக்கிறது. ஆகவே Z+ பாதுகாப்பு வழங்க
மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலே கோரிக்கை வைத்ததை இதுபோன்று தொடர் மிரட்டல் வருகிற இந்த சூழ்நிலையிலே நெஞ்ச பதபதைக்கோடு பதற்றத்தோடு எங்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கவனத்திலே சொல்லாமல் இதை ஒரு தொண்டனுடைய விருப்பமாக 2 கோடி தொண்டர்களுடைய விருப்பமாக தமிழர்களுடைய விருப்பமாக இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லி பாதுகாக்க வேண்டிய பெட்டகமாக பொக்கிஷமாக மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு வாழ்ந்து வருகிற மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை என்பதை மத்திய மாநில அரசுகள் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று 2.5 கோடி தொண்டர்களில் நானும் ஒருவராக என் மனக்குமரலை என் மன எண்ண ஓட்டத்தை அரசின் கவனத்தில் கொண்டு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.